தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து நீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. புனேவில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நடை மேம்பாலம் வெள்ளப்பெருக்கில் இடிந்ததால் பரபரப்பு. ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 30 பேரில் 6 பேர் உயிரிழந்த சோகம். இரண்டாயிரத்து 26 கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து அதிமுக மற்றும் பாஜகவினரின் மாறுபட்ட கருத்துக்கள். எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என நயனா நாகேந்திரன் பதில். ராமதாசிடம் மன்னிப்பு கேட்பதாக அன்புமணி பகிரங்க அறிவிப்பு. என்ன சொன்னாலும் கட்சி தலைவராக அதை செய்து முடிக்க தயார் என்றும் உறுதி. என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சிதம்பரம் அடுத்த புவனகிரி அருகே நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் திடீரென வெடி விபத்து. கட்டடம் இடிந்து தரைமட்டமானதில் பெண் தொழிலாளி உயிரிழப்பு. மணப்பாறை அருகே தக்காளி ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிதறிய தக்காளிகளை அள்ளிச் சென்ற மக்கள். சரி பண்ணிடுவோம். தொடர் கனமழையால் தென்காசி மாவட்டத்தில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. குற்றாலம், ஆழியார், கவி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. குரூப் 1 மற்றும் 1A பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வை எழுதிய 2,49,000 பேர். முடிவுகள் 2 மாதங்களில் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தகவல். நீலகிரி மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டு 126வது ஆண்டுகள் நிறைவு. குன்னூர் ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். கொடைக்கானல் குணா குகையில் குரங்குகள் தொல்லை. சுற்றுலா பயணியின் 500 ரூபாய் கட்டை எடுத்துச் சென்று வீசி எறிந்த காட்சி. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த விஜய் ரூபானியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. இதுவரை 42 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தகவல். சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழையால் கோவை, நீலகிரி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் காலை முதலே மிதமான மழை பெய்தது. குறிப்பாக கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு மழை தொடர்ந்தது. நாடுகாணி, தேவாலா, சேரம்பாடி, பாடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது.
தொடர் மழையால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். இதனால் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் மீட்புக் குழுவினரும் ஆங்காங்கே தயார் நிலையில் உள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பந்தலூர், சேரங்கோட்டில் தலா 8 சென்டிமீட்டரும், அப்பர் பவானி, தேவாலாவில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. தொடர் மழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து அணையின் நீர்மட்டம் 41 அடியை தாண்டியது. அன்புமணியை நினைத்தாலே பிபி, சுகர் ஏறுவதாக ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் அவர் டென்ஷன் ஆக வேண்டாம் என அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல் செயல் தலைவராக அன்புமணி பணியாற்ற வேண்டும் என ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் என்ன சொன்னாலும் கட்சி தலைவராக செய்து முடிப்பேன் என்று அன்புமணி பதிலளித்துள்ளார். இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி, மனக்குமுறல்கள், எனக்கு பிபி ஏறுது. நான் சேலம் போயிருக்கும்போது அங்கே இதே மாதிரி பிபி ஏறி அதிகமாகி, அப்புறம் அங்கே சரவணன், டாக்டர் சரவணன், அவர் எல்லாம் என்னென்னமோ இசிஜி எல்லாத்தையும் ஒரு 10 பேர் டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போலாம். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. உங்களுடைய கனவுகளை நனவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர். தொட்ட காலத்திலிருந்தே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இன்னொரு வார்த்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம். இதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் பொய் என்று இப்படி சொல்லக்கூடிய நபர். அப்போ ஒரே தீர்வு நான் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் ஐயா சொல்கிற வழியில் நான் போகிறேன். இப்போ போய் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் போவேன்னா செய்வேன்னா சொல்லுவாரை தவிர நடப்பதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். 100 ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கான், ஈட்டியால் குத்திட்டு. அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. நினைக்காமலும்னா பாசத்தால் இல்லை, அதெல்லாம் போயிடுது. அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல். தமிழ்நாட்டில் தங்களது கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்பதில் மாறுபட்ட கருத்துக்களை இரு கட்சிகளின் தலைவர்களும் தெரிவித்து வருவதால் அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக தலைவர்கள் கூட்டணி ஆட்சியை மறந்து வரும் நிலையில் பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து மழுப்பலாக பதிலளித்து வருகிறார்கள். நான் இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும்.
நேரம் வரும்போது பேசுவாங்க. இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலே தான் மகத்தான கூட்டணி. அப்ப அண்ணாமலை சொல்ற 2:1 சொல்றாரு. அப்ப கூட்டணி ஆட்சியில நீங்க பங்கு பெறீங்களா? ஐயா, இப்ப எங்களோட இலக்கு என்ன தெரியுமா? 26 தேர்தல்ல எங்க கூட்டணி அதிகமான எண்ணிக்கையில உள்ள போகணும். திமுக கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணும். நாங்க மந்திரி சபையில பங்கேற்கிறீங்களா? ஆட்சி அமைச்சோன்னு உங்களுக்கு நாங்க பதில சொல்றோம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படலாம். எங்களுக்கு நாங்கள் வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். கூட்டணியெல்லாம் பேசி முடிப்போம். அது பிறகு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவோம். சார், முன்னாள் மாநில அண்ணாமலை வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி சொல்ல மாட்டாரு, பாஜக ஆட்சி தான் சொல்றாரு. அதாவது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒன்று இருக்கும், ஒவ்வொருடைய பார்வையில் ஒவ்வொருடைய வித்தியாசமாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கி, எங்களுடைய மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல் திருப்பி எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் கடைசியாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, எங்களுடைய கூட்டணியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு EPS அவர்கள் முதலமைச்சர், அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். கர்நாடகாவில் திருமணம் செய்ய வற்புறுத்திய காதலியை கொன்று புதைத்துவிட்டு நாடகமாடிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். இளம்பெண் கடத்தப்பட்டதாக கருதி போலீசார் தேடி வந்த நிலையில் 6 மாதங்களுக்கு பின்பு துப்பு துலங்கியது எப்படி? இளம்பெண் காணாமல் போன வழக்கில் திருப்பம். காதலனை கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலம். போலீசாரை 6 மாதங்களாக ஏமாற்றி வந்தவர் சிக்கியது எப்படி? கர்நாடக மாவட்டம் கடக் மாவட்டத்தில் உள்ள நாராயணபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ். பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வரும் அவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மதுஸ்ரீ என்ற 26 வயது இளம்பெண்ணும் 6 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரியவர அவர்கள் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருந்தும் இளம்பெண் காதலை கைவிடாததால் அவரை அருகே உள்ள கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டுள்ளனர். இதனிடையே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உறவினர் வீட்டை விட்டு வெளியேறிய மதுஸ்ரீ பின்னர் வீடு திரும்பவில்லை. அவரை பல இடங்களில் தேடி பார்த்தும் எங்கேயும் கிடைக்கவில்லை. இளம்பெண் காணாமல் போனது தொடர்பாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக காதலனிடம் விசாரித்த போது தன்னை பார்க்கத்தான் மதுஸ்ரீ வந்ததாகவும் தன்னை பார்த்துவிட்டு சென்று அவர் வீடு திரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தங்களது காதலை ஏற்க மனமில்லாமல் இளம்பெண்ணின் பெற்றோரை அவரை கொலை செய்திருக்கலாம் என வேதனையில் கூறியுள்ளார். இது தொடர்பாக இளம்பெண்ணின் பெற்றோரிடம் விசாரிக்கும் போது தங்கள் மகளை நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என கதறி துடித்துள்ளனர். இதையடுத்து இளம்பெண் இரவில் வீடு திரும்பிய போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கின் விசாரணை 5 மாதத்திற்கு மேல் நீடித்த நிலையில் வழக்கில் ஒரு முக்கிய துப்பு கிடைத்தது. இளம்பெண் காணாமல் போன அதே நாளில் காதலன் சதீஷ் அவரை ஒரு பகுதியில் பைக்கில் இறக்கிவிட்டு சென்றதாக ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் இளம்பெண் காணாமல் போன நாளில் அவரின் செல்போன் சிக்னல் இறுதியாக வேறு இடத்தில் காட்டியுள்ளது. அதே இடத்தில் காதலன் சதீஷின் செல்போன் சிக்னலும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சதீஷை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் உண்மைகள் அனைத்தும் அம்பலமானது. சம்பவம் நடந்த நாளன்று உறவினர் வீட்டில் அடைக்கப்பட்டிருந்த மதுஸ்ரீ அங்கிருந்து தப்பி வந்து சதீஷை பார்த்துள்ளார். இனியும் தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என கூறிய மதுஸ்ரீ தன்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி உள்ளார். ஆனால் தற்போது திருமணம் செய்து கொள்ள முடியாது என சதீஷ் கூறவே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சதீஷ் மதுஸ்ரீயை அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை அங்குள்ள ஆற்றங்கரையோரம் புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல நாடகமாடியதும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சதீஷை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். ஆசையாசையாய் காதலித்து பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வந்த இளம்பெண்ணை காதலனே கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தக்காளி ஏற்றிச் சென்ற வேன் சாலையில் கவிழ்ந்ததால் பெட்டிகள் உடைந்து சாலையில் சிதறிய தக்காளிகளை பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர். மணப்பாறையிலிருந்து துவரங்குறிச்சி நோக்கி தக்காளி ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று புத்தாநத்தம் அருகே 4 வழிச்சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் இருந்த தக்காளி பெட்டிகள் சாலையில் சரிந்து விழுந்தன. விபத்திற்குள்ளான வேன் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் பெட்டிகளிலிருந்து சாலையில் சிதறிய தக்காளிகளை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் பைகளில் எடுத்துச் சென்றனர். சாலையில் தக்காளிகள் சிதறி கிடந்ததால் மற்ற வாகனங்கள் விபத்திற்குள்ளாகும் என்ற நிலையில் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் மெதுவாக வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். சிதம்பரம் அருகே நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் பெண் தொழிலாளி உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய குமட்டி கிராமத்தில் உள்ள சுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் லதா என்ற தொழிலாளி உடல் சிதறி உயிரிழந்தார். எப்படி வெடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா பயங்கர சத்தமா இல்ல, திடீர்னு ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு, வேற எதுவும் எங்களுக்கு கேட்கல. விபத்து குறித்து தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், சிதம்பரம் டிஎஸ்பி லாமோக் உள்ளிட்டோர் சம்பவ கிராமத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். இதனிடையே உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். கோவை பேரூரில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் கணினி, இருக்கை உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. விடுமுறை நாளான இன்று வங்கி செயல்படாத நிலையில் காலை 12 மணியளவில் உள்ளே இருந்து கரும்புகை வெளியேறியது. இதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோவை புதூர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வங்கியில் இருந்த பேட்டரி யூனிட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து நேரிட்டது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் அருவி போல தண்ணீர் கொட்டுவதால் விடுமுறையை கழிக்க வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த அணையில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதால் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமல்லாது பல்வேறு பகுதி நீராட குவிந்தனர். இவர்கள் 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல கொட்டிய தண்ணீரை விட்டு வெளியேற மனமில்லாமல் குளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் அணைக்கு மேல் உள்ள பகுதியில் குடும்பத்துடன் சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பிரதான அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால சீசன் தொடங்கியுள்ளதால் அருவியில் ஆர்வத்துடன் குளிக்க வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க, அதனால தான் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் எங்களுக்கு ஏமாற்றம் தான். எந்த ஃபால்ஸ்லையும் அலோவ் பண்ணல. நேற்று கொஞ்ச நேரம் அலோவ் பண்ணியிருக்காங்க, பட் தண்ணி இன்னைக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வருது, அதனால எதுவும் அலோவ் பண்ணல. எங்களை ஏமாற்றமாக தான் இருக்கு. வெள்ளப்பெருக்கு குறைவாக உள்ள புலி அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொள்ளாச்சி, ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஆழியார்கவி அருவியில் தண்ணீர் கொட்டுகிறது. கவி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் திருப்பி அனுப்பியதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடையம் அருகே உள்ள 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணையில் தற்போது 80 அடி தண்ணீர் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 60 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் ராமநதி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது.
கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி படிப்பை கைவிட்ட மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் வகையில் கள ஆய்வில் ஈடுபட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். ஆட்சியர் ஜெயசீலன் பள்ளி படிப்பை பாதியில் கைவிட்ட மாணவனை நேரில் சந்தித்து அறிவுரை வழங்கியது தொடர்பாக சன் செய்திகள் சமூக வலைதள பக்கத்தில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் பள்ளி செல்லாத மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை உணர்த்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். வேதாரண்யம் அருகே கோடியக்காட்டில் புதியாக பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் கல்வி பயின்ற முதியவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள முதியவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று இந்த தேர்வுக்கான நுழைவுச் சீட்டை வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் வைத்து ஆசிரியர்கள் அழைப்பு விடுத்தனர். அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நீலமேகம் அழைப்பு ஏற்று பள்ளிக்கு தேர்வு எழுத வந்த 32 முதியவர்களுக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 பேரும் இன்று பரீட்சை எழுதணும், இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. சின்ன பிள்ளையில் நாங்கள் படிக்காததெல்லாம் இப்போ படித்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. சுந்தரம் உதவி தொடக்கப்பள்ளிக்கு 32 பேரும் வருகை தந்தாங்க. வருகை தந்து தேர்வையும் சிறப்பாக எழுதி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 32 பேரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. மேலும் உற்சாகமாக தேர்வெழுதிய முதியவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் வேதாரண்யம் ஒன்றியத்தில் 1578 முதியவர்கள் தேர்வெழுதினார்கள். நாமக்கல்லில் இருந்து முதல் முறையாக அமெரிக்காவிற்கு 1 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. முட்டை இறக்குமதிக்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்ததை அடுத்து முதல் கட்டமாக தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. 21 கண்டெய்னர்களில் தலா 4.75 லட்சம் முட்டைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்டன. அதன்படி இன்னும் ஓரிரு நாட்களில் முட்டைகள் அமெரிக்கா சென்றடைய உள்ளன. நாமக்கல்லில் இருந்து ஏற்கனவே துபாய், பஹ்ரைன், கத்தார், ஓமன், ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு மாதம் தோறும் சுமார் 15 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் சேவை துவங்கி 126 ஆண்டுகள் ஆன நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஆசியாவில் தற்போதும் பல்சக்கரங்களில் இயக்கும் ஒரே மலை ரயிலான நீலகிரி மலை ரயில் 208 வளைவுகளின் வழியாக வளைந்து நெளிந்து 16 குகைகள் மற்றும் 250 பாலங்களை கடந்து செல்கிறது. நீலகிரி மாவட்டத்தின் அடையாளமான மலை ரயிலில் பயணம் செய்ய ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பயணிகள் வருகின்றனர். நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். நான் பிஃபோர் மேரேஜ்லேருந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் வர்றதுக்கு. ஆனால் இப்போது நான் என் 2 குழந்தைங்களோட வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்குது. இங்கே வந்தோம். இங்கே குன்னூரில் 126th இயர் ஆனிவர்சரியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சேஃப்டி கன்சர்ன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஜேர்னி சேஃப்டியெலாம் இன்சூர் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 1899ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி நீராவி என்ஜினுடன் தனது பயணத்தை தொடங்கிய குன்னூர் மலை ரயில் 126 ஆண்டுகளை கடந்து தனது வெற்றி பயணத்தை தொடர்கிறது. கொடைக்கானல் குணா குகையில் சுற்றுலா பயணியின் 500 ரூபாய் கட்டை எடுத்த குரங்கு ஒன்று மரத்தின் மீது அமர்ந்து ஒவ்வொரு நோட்டாக வீசும் காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கர்நாடகாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் குணா குகைக்கு வந்திருந்தபோது குரங்கு ஒன்று 500 ரூபாய் நோட்டு கட்டை எடுத்துச் சென்று மரத்தின் மீது அமர்ந்து கொண்டது. பின்னர் ஒவ்வொரு நோட்டாக கீழே வீசியது. குணா குகை பகுதியில் குரங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கல்லுக்கு தடை இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கல் இறக்கும் போராட்டம் நடைபெற்றது. சீமான் பனைமரம் ஏறுவதற்காக காலை முதலே அங்கிருந்த நிர்வாகிகள் பனைமரத் தோப்பில் இருந்த 2 மரத்தை சுத்தப்படுத்தினர். மேலும் ஒரு மரத்தில் கயிறு கம்பு கட்டி மேலே ஏறிச் செல்லும் வகையில் மரத்தில் ஏணி போல் அமைத்து ஏற்பாடு செய்தனர். அதன்பின் பதநீர் இறக்குவதற்கு தேவையான உபகரணங்களோடு சீமான் பனைமரத்தில் ஏறினார். அதனைத் தொடர்ந்து மேலிருந்த கல்லை எடுத்துக்கொண்டு சீமான் கீழே வந்து நிர்வாகிகளுக்கு அதனை கொடுத்தார்.
அதன் பின் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய சீமான், வேளாண்மை விரிவாக்கம்தான் ஆடு மாடு மீன் வளர்த்தல், இது போன்றதுதான் பனை தென்னை வளர்த்தல் என்று தெரிவித்தார். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் கேவிக்குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் கலாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தனுஷ் மற்றும் தேனியை சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற பெண்ணும் காதல் திருமணம் செய்த நிலையில் விஜயாஸ்ரீ பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுமண ஜோடி தலைமறைவாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் தனுஷின் வீட்டிற்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் தனுஷின் தம்பியான 16 வயது சிறுவனை கடத்தி சென்றனர். இந்த வழக்கில் பெண்ணின் தாய், தந்தை உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ச்சியாக மேற்கொண்ட விசாரணையில் சிறுவனை கடத்தியதில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் வீட்டிற்கு சென்றபோது வீட்டிற்குள் போலீசார் செல்ல விடாமல் தொண்டர்கள் தடுத்த நேரத்தில் ஜெகன்மூர்த்தி தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 6 காவல் ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படையினர் ஜெகன்மூர்த்தியை தேடி வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களை வரைமுறைப்படுத்துவதற்காக ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண் திட்டம் வரும் செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதன்படி அனைத்து வாகனங்களுக்கும் முதல் 10 நிமிடங்களுக்கு கட்டணம் கிடையாது. அதற்கு மேல் 1 மணி நேரம் என்ற அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும். சரக்கு வாகனத்திற்கு 60 ரூபாய், கார்களுக்கு 40 ரூபாய், இருசக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும். கட்டணம் செலுத்தாமல் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு 3 மணி நேரத்தில் பூட்டு போட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். வீடுகளில் பார்க்கிங் வசதி இல்லாமல் வீட்டின் முன் சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு கட்டணம் உண்டு. இதற்காக அண்ணா நகர் முழுவதும் 1200 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. வாகன உரிமையாளர்கள் இதற்கான செயலியின் மூலம் முன்கூட்டியே பார்க்கிங் இடங்களை முன்பதிவு செய்யலாம். UPI ரொக்க பரிவர்த்தனை முறைகளில் கட்டணத்தை செலுத்தலாம். சென்னை மாநகராட்சி, சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம், காவல்துறை ஆகியன இணைந்து அண்ணா நகரில் இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் அண்ணா நகரில் சனிக்கிழமை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கத்தி மற்றும் நாட்டு வெடியை வைத்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் இன்ஸ்டாவில் வீடியோ பதிவிட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆலத்தூர் களத்துப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கத்தி, நாட்டு வெடிகுண்டுகளுடன் வீடியோ வெளியிட்டிருந்தார். பொதுமக்களை மிரட்டி அச்சுறுத்தும் வகையில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டதை அடுத்து மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்தனர். கேரள மாநிலம் சூரல்மலை பகுதியில் மீண்டும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டம் மேப்பாடி அருகே உள்ள சூரல்மலை, முண்டக்கை, புஞ்சிரிமட்டம் பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தற்போது கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்துள்ள நிலையில் புஞ்சிரிமட்டம், சூரல்மலை, முண்டக்கை பகுதியில் ஆற்றில் தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், உள்ளூர் மக்கள் ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் விலை உயர்ந்த லம்போகினி காரை வேகமாக ஓட்டி இளைஞர் ஒருவர் ஆபத்தான முறையில் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோல்ஃப் கோர்ஸ் சாலை என்ற இடத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் நிற லம்போகினி காரை இளைஞர் அதிவேகமாக ஓட்டிச் சென்றார். அவர் கார் ஓட்டிச் சென்றது மற்றொரு காரில் இருந்து வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு காருடன் போட்டி போடும் விதமாக அந்த இளைஞர் ரேஸில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. காரில் இருந்த இளைஞர் ஆபாசமான முறையில் சைகை காட்டிக்கொண்டு கத்திக்கொண்டே பயணித்ததாக அதே சாலையில் பயணித்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கண்கடடி என்ற பகுதியில் சுற்றுச்சுவர் இடிந்து மின்மாற்றி வெடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்வர்ணா லேன் என்ற இடத்தில் மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. சுவர் அருகில் இருந்த மின்மாற்றி மீது விழுந்ததால் மின்மாற்றி கீழே விழுந்து வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மங்களூருவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள மணாலியில் ஜிப்லைன் கயிற்றில் சாகச பயணம் செய்த 12 வயது சிறுமி கயிறு அறுந்ததால் பாறைகள் மீது விழுந்து படுகாயமடைந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் விடுமுறையை கழிப்பதற்காக மணாலிக்கு சென்றுள்ளனர். இந்த குடும்பத்தை சேர்ந்த த்ரிஷா பிஜ்வே என்ற சிறுமி பாறைகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள ஜிப்லைன் கயிற்றில் சாகச பயணம் மேற்கொண்டார். அப்போது திடீரென கைப்பிடி கயிறு அறுந்ததில் 30 அடி ஆழத்தில் உள்ள பாறைகள் மீது அந்த சிறுமி விழுந்தார். எலும்பு முறிவுகள் ஏற்பட்ட நிலையில் மணாலியில் உள்ள மருத்துவமனையில் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிரிட்டனின் F-35 போர் விமானம் ஒன்று கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனின் விமானம் தாங்கி கப்பலிலிருந்து புறப்பட்ட இந்த F-35 போர் விமானம் கேரளாவுக்கு மேலான வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது எரிபொருள் குறைந்ததாகவும் அதனால் அவசரமாக தரையிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திருவனந்தபுர விமான நிலைய அதிகாரிகளின் ஒப்புதலின் சமிக்கையை தொடர்ந்து அந்த போர் விமானத்தை பிரிட்டன் விமானி தரையிறக்கினார். என்றபோதும் இந்திய ராணுவத்தின் அனுமதி பெற்றால் மட்டுமே விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பப்படும். அதற்கு முன்பாக தரைப்படை விமானப்படை அதிகாரிகள் திருவனந்தபுரத்திற்கு சென்று அந்த போர் விமானத்தை ஆய்வு செய்ய உள்ளனர். அவசரமாக தரையிறக்கப்பட்ட பிரிட்டன் போர் விமானத்தில் ஒரு விமானி மட்டுமே இருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வெளியான நீட் தேர்வின் முடிவுகளில் மதுரையில் உள்ள அரசு பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவிகள் 500 மதிப்பெண்ணுக்கு மேல் எடுத்து அசத்தியுள்ளனர். ஆசிரியர்களின் பயிற்சியே நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க காரணம் என மாணவிகள் தெரிவித்துள்ளனர். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வின் முடிவுகள் வெளியானது. நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுதிய நிலையில் 12,36,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். தமிழ்நாட்டில் இருந்து 1,35,000 மாணவர்கள் தேர்வெழுதியதில் 76,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் மதுரையில் உள்ள ஒத்தக்கடை அரசு பெண்கள் மாதிரி பள்ளியை சேர்ந்த 2 மாணவிகள் 500 மதிப்பெண்ணுக்கு மேல் எடுத்து அசத்தியுள்ளனர். பள்ளி ஆசிரியர்களின் பிரத்யேக பயிற்சியும் ஊக்கமும் தான் நீட் தேர்வில் 539 மதிப்பெண் எடுக்க காரணம் என மாணவி கன்னிகா கூறியுள்ளார். இதே பள்ளியை சேர்ந்த ஜெகஸ்ரீமா 522 மதிப்பெண்களையும், பிரியங்கா 466 மதிப்பெண்களையும், ஸ்ருதி 350 மதிப்பெண்களையும், ராகவி 321 மதிப்பெண்களையும் எடுத்து அசத்தியுள்ளனர். நான் என்னோட 12th 587 மதிப்பெண் வாங்கியிருந்தேன். இப்போ நீட் தேர்வு எழுதினேன் 2025. அதில் 539 மதிப்பெண் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மார்க் வாங்கினதில். எங்களோட ஆசிரியர்கள் மற்றும் எங்களோட தலைமை ஆசிரியர் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஒத்தக்கடை கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் 11th 12th படிக்கும் போது தனியாக என்னென்ன யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி கேட்டு அவங்கள கூப்பிட்டு தனியாக கோச்சிங் கொடுத்தாங்க. அவங்க NCERT பேஸ் பண்ணி தான் அங்கேயும் நடத்தினாங்க. நான் இந்த இயர் நீட் எழுதியிருக்கேன். அதில் எனக்கு 466 மார்க் கிடச்சிருக்கு. இதுக்கு மெயினாக என் ஸ்கூல் தான் காரணம். அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. 12th படிக்கையிலே சரி, படித்து முடிச்சதுக்கப்புறமும் நிறையா புக்ஸு, கோச்சிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. அது மூலிமா தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தாலுமே எல்லாராலையுமே நீட் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அரசு உங்களுக்கு அந்த பள்ளியில் எப்படிலாம் உதவி பண்ணாங்க உங்கள் வீட்டில்? அங்கே வாரம் டெஸ்ட்டெல்லாம் வச்சு அந்த டெஸ்ட் கரெக்ஷன் பண்ணி அதில் தப்பு இருந்தாலும் என்ன தப்பு, ஏன் தப்பு விட்டீங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. முடிச்சதுக்கப்புறமும் 12th முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாதம் கோச்சிங் கொடுத்தாங்க. நீட் எக்ஸாம் வர வரைக்கும் கோச்சிங் கொடுத்து அதுலேயுமே நிறையா டெஸ்ட்டெல்லாம் வச்சாங்க. அதுபோக நிறையா புக்ஸ் எல்லாம் மேம் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் மாநில அரசு ஒதுக்கீடு மற்றும் 7.5% அரசு பள்ளி உள் ஒதுக்கீட்டின் கீழ் ஒத்தக்கடை அரசு பள்ளியை சேர்ந்த 4 மாணவிகளுக்கும் MBBS படிக்க சீட்டு உறுதியாக கிடைக்கும் என கல்வியாளர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இன்று குரூப் 1 மற்றும் குரூப் 1A பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. 72 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்வை 2,49,000 பேர் எழுதினர். தேர்வெழுதிய மாணவர்கள் தேர்வு எளிமையாக இருந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்லாம் சொல்லவே முடியாது. அதேமாதிரி ரொம்ப ஈஸினும் சொல்ல முடியும். மாடரேட் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே கேட்டிருந்தாங்க. ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. குரூப் 1 முதல்நிலை தேர்வில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் பெரியார் மற்றும் அண்ணா குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன.
கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அண்டு சென்ட்ரல் ஸ்கீம்லேருந்து கொஸ்டின்ஸ் ஒரு 5 to 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ நடந்த பட்ஜெட் தாக்கல்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. இதனிடையே தேர்வுகள் தொடர்பாக பேசிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர், முதல் நிலை தேர்வு முடிவுகள் 2 மாதத்தில் வெளியிடப்படும் என தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்று வரைக்கும் ஏறக்குறைய 10,227 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இனிமேல் அறிவிக்கக்கூடிய தேர்வுகள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற தேர்வுகள் இதெல்லாம் முடிந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு 12,231 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த தேர்வுகள் எல்லாம் திட்டமிட்டபடி அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டு முடிவுகளும் குறித்த நேரத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன. முதல் நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அடுத்த 3 மாதங்களில் முதன்மை தேர்வு நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். 18 நாட்களுக்கு பிறகு முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹5.40 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு நாளை திங்கட்கிழமை காலை முதல் அமலுக்கு வருவதாக நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்ததை அடுத்து முட்டையின் நுகர்வு குறைந்ததே விலை குறைவுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பதியை போன்று பழனி முருகன் கோயிலில் பிரேக் தரிசனத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக வரும் 29ஆம் தேதிக்குள் பக்தர்கள், ஆன்மீகவாதிகள் கருத்து தெரிவிக்கலாம் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழனி கோயிலில் பங்குனி உத்திரம், தைப்பூசம், கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் கூட்டம் அலைமோதும். இதனால் விரைவாக முருகனை தரிசிக்க கோயில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி மாலை 3 மணி முதல் 4 மணி வரை பிரேக் தரிசனத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து பக்தர்களிடம் கோயில் நிர்வாகம் கருத்து கேட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.